ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டிடி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எபிசோட் நம்பர் 5 ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போறோம். ஆலமரத்துக்கு பிறகு பாதை இல்லை. தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் வேலூர்பட்டி. அந்த கிராமத்துல ஒரு பழைய ஆலமரம் இருக்கு. கிராமத்து பெரியவர்கள் எப்பவும் ஒரு வார்னிங் சொல்லுவாங்க, சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த ஆலமரத்தை கடக்காதீங்க. யாரும் காரணம் கேட்க மாட்டாங்க. அது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. ஒரு நாள் மாலை, கார்த்திக் 20 வயசு நகரத்திலிருந்து கிராமத்துக்கு வரான். அவனுக்கு இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் எல்லாம் நம்பிக்கை இல்ல. அவனோட பாட்டி சொல்றாங்க, மகனே, இன்றைக்கு சாயங்காலத்துக்கு பிறகு வெளியே போகாதே. அவன் சிரிச்சிட்டு, பாட்டி, இது 2026. சூரியன் மறையுது. கிராமம் மெதுவா அமைதியாகுது. ஆனா கார்த்திக் மட்டும் நண்பனோட சேர்ந்து ஆற்றங்கரைக்கு போறான். திரும்ப வரும்போது ஷார்ட் கட் எடுத்துக்கிறான். அந்த ஷார்ட் கட் ஆலமரத்துக்கு கீழே போகும் பாதை. அவன் மரத்துக்கு அருகே போகும்போது காற்றே இல்லாத இடத்துல இலைகள் அசையுது. திடீர்னு பின்னாலிருந்து மெதுவான சத்தம், நில்லு. அவன் திரும்பி பார்க்கிறான். யாரும் இல்லை. அவன் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். மீண்டும் அந்த சத்தம், நில்லு, எனக்காக. இந்த தடவை குரல் ரொம்ப அருகில். மண்ணில பாதங்கள் தெரிகிறது. ஆனா அது அவனோட பாதம் இல்ல, அது குழந்தை பாதம். ஆனா அந்த பாதம் மரத்துக்கு உள்ள போகுது. மண்ணுல இல்ல, மரத்துக்குள். கிராமத்துல ஒரு பழைய கதை இருந்துச்சு. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு பெண் தன்னோட குழந்தையோட காத்திருந்தாங்க. கணவன் வரல. கோபத்துல கிராமத்தார் அவர்களை ஒதுக்கினாங்க. அந்த இரவு மழை, அந்த பெண்ணும் குழந்தையும் அங்கேயே இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு பிறகு அந்த மரம் யாரையோ அழைக்கும். கார்த்திகோட ஆரம்பிக்கிறான். ஆனா எவ்வளவு ஓடினாலும் அவன் மீண்டும் அதே ஆலமரத்துக்கு முன்னாடிதான் நிக்கிறான். மரத்திலிருந்து மெதுவா ஒரு பெண் உருவம் இறங்குது. அவங்க முகம் தெளிவா தெரியாது. ஆனா குரல் மெதுவா, என் குழந்தைய பாத்தியா? அவனோட கால் நகரல. கண்கள் மூடிக்கிட்டே போகுது. காலை வெளிச்சம். கிராமத்தார் ஆலமரத்துக்கு கீழே ஒரு வெள்ளை வேட்டி மட்டும் கிடக்குது. கார்த்திக் காணாமல் போனான். அந்த நாளுக்கு பிறகு அந்த மரம் அருகே புதிய குழந்தை பாதங்கள் அதிகமா தெரிஞ்சிச்சு. சில கதைகள் மூட நம்பிக்கை இல்ல, அது யாரோ காத்திருக்கும் குரல்.